சூரியன் சனி எங்க இருந்தாலும் அந்த இணைவா நம்ம எடுத்து நம்ம பார்க்கலாங்கய்யா. சூரியன் அப்படின்னா நிர்வாகம், சனி அப்படின்னா ஸ்லோ. இவங்க நிர்வாகம் பார்க்குற இடத்துல பார்த்தீங்கன்னா அப்படியே மந்தத்தன்மை இருக்கும். சூரியன்னா வெளிச்சம், சனினா புகழ். என்னைக்கு இருந்தாலும் இவங்க கண்டிப்பாக புகழ் வெளிச்சத்துக்கு வந்துடுவாங்க. லேட்டாக ஆனால் வெளிச்சத்துக்கு வந்துடுவாங்க. குலதெய்வத்தை ரொம்ப பிடிக்குங்கய்யா. காவல் தெய்வ வழிபாடு சூப்பராக பண்ணுவாங்க. சூரியன் சனி ஆணாக இருந்தால் தந்தைக்கும் மகனுக்கான உறவில் கசப்பு இருக்கும். பெண்ணாக இருந்தால் சூரியன் சனி சேர்ந்திருந்தால் அப்பா தான் ரோல் மாடல். அப்பா கிழிச்ச கோட்டை அந்த பொண்ணு தாண்டாது. 85% இது பொருந்தி வரும். யாருக்கு சூரியன் சனி சேர்க்க பெண்களுக்கு இருந்தாலும் சரி. ஏன் சில வீட்டில் மாமனாரை கூட அப்பான்னு கூப்பிடுவாங்க. அந்த மாதிரிலாம் சூரியன் சனி செய்யும். ஃப்ராக்சர் ஆகிறது, நிர்வாக கோளாறுகள் வர்றது, தலைவலி, கண் பிரச்சனை வர்றது, குலதெய்வத்தில் குழப்பம் வர்றது, இதெல்லாம் மைனஸ். ப்ளஸ் அப்படின்னா இவங்க கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்தை உருவாக்கி வச்சுட்டாங்கன்னா என்னைக்கு இருந்தாலும் இவங்க புகழுக்கு வந்துடுவாங்க அப்படிங்கிறது ஒரு கணக்கு. சூரியன் சனி எங்கே இருந்தாலும் சரி, காவல் தெய்வம் பைரவர் வழிபாடு இது வழிபட்டாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்.